ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராஷ்டிரபாஷா கொஷின் பேப்பர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ராஷ்டிரபாஷாவில் அதே மாதிரியே மதியமாக நம்ம பார்த்த மாதிரியே ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு 2 இருக்குது. இதுக்கு மார்க்ஸ் 100 மார்க்ஸு. இதுவும் 2.5 மணி நேரத்துக்கான எக்ஸாம் தான். ஸோ காலையில் மதியானம் 2 பேப்பர் நடக்கும். காலையில் 1, மதியானம் 1. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் அழகர் மதுரை கொஷின் பேப்பரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். फर्स्ट मैटर, कवि और कविता का नाम बताते हुए किन्हीं 2 पद्यांशों का भावार्थ हिंदी में लिखिए. அதாவது கவியினுடைய பேர், அவருடைய கவி பரிச்சயம்னா ஆசிரியர் குறிப்பை பற்றி எழுதணும். அப்புறம் கவிதா கா நாம், இதனுடைய போயட்னுடைய பேர் எழுதணும். அதுக்கப்புறம் பிரசங்க, பாவார்த்த, விசேஷதா இல்லைன்னா விசார், இந்த மாதிரி ஹெட்டிங்ஸில் இதை நீங்கள் எழுதணும். மத்தியமால் எழுதின மாதிரியே, ஆனால் எக்ஸ்ட்ரா இதில் கவி பரீட்சையை நீங்கள் சேர்த்துப்பீங்க. ஸோ இதில் 2 எழுதினா போதும். 1க்கு 4 மார்க்கு, மொத்தம் 8 மார்க்கு. இதில் மொத்தம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 2 மட்டும் எழுதினா போதும். ஸோ போயட்ரியிலேருந்து கேட்குறாங்க, இது கவிதாலேருந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் रोम लेटर कवि का नाम बताते हुए किसी एक कविता का सारांश लिखिए. அதாவது இதில் வந்துட்டு ஏதாவது ஒன்றுத்துக்கு மட்டும் ஒரு பெரிய எஸ்ஸேவாக எழுத சொல்கிறாங்க, சாராம்சம் எழுத சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு சைட் ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. கவி பரீட்சையை எழுதணும். அவர் எங்கே பிறந்தார், என்ன இது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் இதில் சுபகாம்னா, செகண்ட் ஒன் சாகு, தேர்ட் ஒன் சுக் துக், ஃபோர்த் ஒன் பாரத் கி நாரி. தேர்டு பார்க்கலாம். किन्हीं 2 दोहों का कंठस्थ रूप ज्यों का त्यों लिखिए. கீழே 4 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 2 அடிப்பிரலாமல் ஏதாவது 2 எழுதணும். ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மார்க்கு. இது தோஹே. ஸோ ஃபஸ்ட் ஒன் 5 पहर डैश कैसे होई. सेकंड वन धीरे धीरे रे डैश फल होई. थर्ड वन रहीमन निज डैश लइहै होई कोई. फोर्थ वन रहीमन देख डैश कराई तरवारी. फोर्थ रोम लेटर किन्हीं 3 का भावार्थ हिंदी में लिखिए. கீழே 3 மட்டும் ஹிந்தியில் எழுத சொல்கிறாங்க, பாவார்த்தை எழுத சொல்கிறாங்க ஹிந்தியில். ஸோ முன்னாடிலாம் நம்ம தமிழ் இங்கிலீஷில் எழுதியிருப்பீங்க இல்லையா, இது அப்படியே ஹிந்திலேயே பாவார்த்தை எழுதணும். சரிங்களா? இது மொத்தம் 9 மார்க்கு, 9. ஸோ ஒன்றுத்துக்கு 3 மார்க்கு. கூடமே பிரசங்க, பாவார்த்த, விசேஷதா அந்த மாதிரி கேட்டகரியில் எழுதுங்க. ஃபிஃப்த் रोम लेटर किन्हीं 5 का अर्थ हिंदी में लिखिए. அதாவது கீழே 10 இருக்குது, ஏதாவது 5 ஹிந்தியில் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் ஷர்மிந்தா, செகண்ட் ஒன் சர்வஸ்வ, தேர்ட் ஒன் கிலாஃப், ஃபோர்த் ஒன் அதிகார், ஃபிஃப்த் ஒன் தபாயி, சிக்ஸ்த் ஒன் அனுபம், செவன்த் ஒன் சத்துர், எயித் ஒன் பிரசம்சா, நைன்த் ஒன் முலாகாத், 10th ஒன் மஷ்ஹூர். இந்த ஃபிஃப்த் ரோமேட்டர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு என்னென்னா ஹிந்தியில் இருக்கு இல்லையா, ஹிந்திலேயே நீங்கள் எழுதணும். அதாவது மீனிங்ஸு ஹிந்திலே எழுதணும். அடுத்து 6th रोम लेटर किनकी 5 वाक्यों में प्रयोग कीजिए. கீழே 10 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொன்றத்தையும் வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் வாக்கியத்தில் அமைச்சு எழுதினா ஈஸியாக புரியும். ஸோ இதில் மொத்தம் 5 தான், 2 10 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து திக்காய் தேனா, செகண்ட் ஒன் மம்தா, தேர்ட் ஒன் இன்கார் கர்னா, ஃபோர்த் ஒன் सत्याग्रह, फिफ्थ वन महामारी, सिक्स्थ वन गुलाम, सेवेंथ वन समस्या, एट्थ वन आशीर्वाद, नाइन्थ वन हैरान होना, 10th वन इनकार. 7th रोमैटर निम्न गद्यांश को ध्यान से पढ़ के नीचे दिए प्रश्नों के उत्तर लिखिए. அதாவது கீழே வந்துட்டு கத்தியாம்சம் கொடுத்துருக்காங்க, பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. படித்து பார்த்து மீனிங் கண்டுபிடிச்சி எழுதணும். இதுக்கு 5 மார்க்கு. 8th रोम लेटर பாருங்கள்.
किन्हीं 2 प्रश्नों के उत्तर 1 या 2 वाक्यों में लिखिए. கீழ ஏதாவது 2த்துக்கு மட்டும் ஆன்சர் எழுத சொல்றாங்க. 6 குடுத்துருக்காங்க. 6லேருந்து 2 எழுதுனா போதும். இது ஒரு கொஸ்டின் ஆன்சர். ஸோ இதுக்கு 4 மார்க் குடுத்துருக்காங்க. அடுத்து 9th ரோமேட்டர் பாருங்க. किसी एक पाठ का सारांश लिखिए. ஃபர்ஸ்ட் ஒன் சபியதா கா கீழே ஏதாவது ஒன்றுத்துக்கு மட்டும் ஒரு எஸ்ஸேவாக எழுத சொல்கிறாங்க. இது வந்து 10 மார்க்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சபியதா கா ரகசிய, செகண்ட் ஒன் தக்ஷின் ஆஃப்ரிக்கா மே காந்தி, தேர்ட் ஒன் கர்மவீர் காமராஜ். அடுத்து 10th ரோமேட்டர் பாருங்கள். ஸோ இதுவுமே ஒரு ஏகாங்கிக்கு சாராம்சம் எழுத சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. இது வந்து 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன் रीड की हड्डी, सेकेंड वन परिवर्तन, थर्ड वन शहीद जलकारी बाई. இது 10th ரோமேட்டர். 11th ரோமேட்டர் பாருங்கள். கின்கி 2 பாத்திரோं का परिचय दीजिए. கீழே வந்துட்டு இப்போது மேலே படிச்சிங்க இல்லையா, அந்த நாடக இல்லை ஏகாங்கியினுடைய கேரக்டருக்கு ஏதாவது 2 எழுத சொல்கிறாங்க. இதுக்கு 1த்துக்கு 5 மார்க்கு. ஸோ மொத்தம் 10 மார்க்கு நீங்கள் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ராஜேஸ்வரி, செகண்ட் ஒன் குரு மஹந்த், தேர்ட் ஒன் அன்புஜ் ராஜா, ஃபோர்த் ஒன் குருதத்த, ஃபிஃப்த் ஒன் லக்ஷ்மி பாய். அடுத்து 12th ரோமேட்டர். किन्हीं 2 प्रश्नों के उत्तर 1 या 2 वाक्यों में लिखिए. கீழே வந்துட்டு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து ஏதாவது 2த்துக்கு ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் जीवनलाल क्यों बेचैन हुए, सेकेंड जीवनलाल ने कमला की विदा क्यों नहीं की, थर्ड वन रीढ़ की हड्डी एकांकी का शंकर कैसा पात्र है, फोर्थ वन अंधेर नगरी में सभी चीज़ें किस भाव में बिकती थी, फिफ्थ वन दूत क्या समाचार लाया. அடுத்து 13th ரோமேட்டர். சந்தர்ப்ப சகித் கின்கி 2 का भाव समझाइए. அதாவது இதில் யார்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு, ஸோ இது எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எழுதுவீங்க. அதுக்கான அர்த்தமும் நீங்கள் எழுதுவீங்க. இது 2 எழுதுனீங்கன்னா போதும். 1த்துக்கு 5 மார்க்கு. இது வரைக்கும் நம்ம ராஷ்டிரபாஷா கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட் பேப்பர் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் பேப்பர் இன்னும் இன்றைக்கே நான் முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஸ்டின் எக்ஸாம்ஸ் வந்து கிட்டக்க நெருங்கினதுனால சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பிராத்மிக் மத்தியமா இதெல்லாம் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ராஷ்டிரபாஷா செகண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.